5th February இன்றைய நாளுக்கான வேதவசனம் ஈசாக்கு. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக வைப்பேன். ஆதியாகமம் 17:19. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் ஒரு குமாரனை பெறும்படியாக சாராளை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமுக்கோ ஒரு டவுட் வருது. நான் 100 வயசு, என் மனைவிக்கோ 90 வயசு, எப்படி பிள்ளை பிறக்கணும் தான் அந்த டவுட்டே. பிறகு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறார். அப்பொழுது கர்த்தர், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, இது நித்திய உடன்படிக்கையாக இருக்குன்றார். நாமும் கூட இப்படிப்பட்டதான குறைவுகளுக்கு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஒரு துளி டவுட் கூட இல்லாமல் அவர் மேலே முழுமையாக விசுவாசம் வைக்கணும். கர்த்தர் வாக்கு கொடுத்தா அது கொடுத்தது தான், எந்த நேரத்துலையும் அது நிறைவேறியே தீரும். ஆமேன். காட் பிளஸ் யூ.